வெல்கம் பேக். ஸோ நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன் என்டிபிசிட்டு. ஆனால் அலோட் சொல்லப்போனால் இந்த டாப்பிக்கில் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும். ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ் வரப்போகிறதே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இந்த டாபிக் குறைஞ்ச 2 மார்க் உங்களுக்கு ஈஸியாக தந்துட்டு போகும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் தரேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கொஷின் ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் நீங்கள் ட்ரை பண்ணிப்பீங்க. ஓகே ஸோ இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஆன்சர். இப்போ நீங்கள் ஆன்சர் கரெக்டாக இல்லைன்னு உங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிலேருந்து டி 1 ப்ளஸ் ஆகுதா? பி சி விட்டோம்னா டி வருதா? டி ரைட். இப்போ டியை விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் ஆகுது, 2 ப்ளஸ் ஆகுது. இங்கே +1, இங்கே +2. டிலேருந்து 2 ப்ளஸ் ஆனிச்சுன்னா இங்கே டிலேருந்து 3 ப்ளஸ் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே ஸோ பிலேருந்து +1 சியை விட்டுட்டு டி வந்துச்சு. டிலேருந்து 3 விட்டுட்டு ஹெச் வந்துச்சு. ஹெச்லேருந்து 5 விட்டுட்டு ஐஎஸ் 2 2 3 5. ஓகே 5 விட்டுட்டு என் வருது ரைட். 5 விட்டுட்டு என் வருது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதில் என்ன ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? 1 3 5 இது எல்லாமே ஆட் நம்பர் ரைட். ஆட் நம்பர்னா என்ன? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. எது நார்மலி 2லேருந்து டிவைட் ஆகுதோ அதை ஆட் நம்பர் சொல்லுவோம். ஐ திங்க் உங்கள் நம்பர் சிஸ்டம்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ 1 3 5 இது 3மே ஆட் நம்பர். ஸோ அடுத்த ஆட் நம்பர் என்ன? 7 ரைட். 7 தான் அடுத்த ஆட் நம்பர். ஸோ எனக்கு அப்புறம் அடுத்த 7 நம்பரும் ஆட் பண்ணிக்குவேன். OPQRSTU. ஸோ அடுத்த ஆப்ஷன் வி. ஸோ யாரெல்லாம் கொஷின் 1 பண்ணிங்கன்னா வெரி குட், சூப்பர். ஸோ வாங்க நம்ம அடுத்த கொஷின் பண்ணலாம். ஐ திங்க் உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 2. ஸோ கொஷின் நம்பர் 2ல் உங்களுக்கு திருப்பி 5 செகண்ட்ஸ் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஐ திங்க் நீங்கள் இந்த கொஷின் ட்ரை பண்ணிப்பீங்க பாஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி NQWZ. ஸோ என்னுக்கும் க்யூக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்களே, 2க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? என்லேருந்து க்யூ போகும்போது +2 ஆகுது ரைட். இது ரூல் நம்பர். ப்ளஸ் பண்ணுறது ரூல் 5 பாசிட்டிவ் கண்டினியூஸ் நான் சொல்லியிருந்தேன் ரைட். அடுத்தது டபிள்யூலேருந்து Z. டபிள்யூலேருந்து Z பார்க்கும்போது சேம் +2 ஆகுது இல்லையா? அப்போ க்யூலேருந்து +2 பண்ணிங்கன்னா என்ன வரும்? RS. அப்போ இங்கே என்ன வரும்? T வரும் ரைட். இப்போ நீங்கள் T ஸ்ட்ரெயிட்டாகவே இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் கொஸ்டின் கூட இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு T ஒன்லி பியில் மட்டும் தான் இருக்குது. அப்போ ரைட் ஆன்சர் பி. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே ஸோ இப்போ போகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. 3 நான் இந்த கொஸ்டின் நம்பர் 3 ஏன் பண்ணலன்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால். ஓகே 2 நிமிஷம் நீங்கள் இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே ஐ திங்க் நீங்கள் கொஸ்டின் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் ஆன்சர் ரைட் ஆகியான்னு பார்ப்போம். TQ க்யூக்கும் எல்லாம் வித்தியாசம் பாருங்களே. TQ இது போகிறது நெகட்டிவ் ரைட். T அப்புறம் Q -2 போதா பாருங்கள். Tக்கு முன்னாடி S, Sக்கு முன்னாடி R, அப்புறம் Q வருது ரைட்டா? ரைட். அடுத்தது Qலேருந்து -2 பண்ணி பாருங்கள். Qலேருந்து -2 பண்ணோம்னா என்ன வரும்? N வரும் ரைட். N வருது. அப்படியே Nலேருந்து -2 பண்ணி பாருங்கள். K வருதா பாருங்களே -2. இப்போ நம்ம இங்கே N வச்சோம்னா அடுத்த லெட்டர் K வருது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன்லேருந்தே பார்த்தா அடுத்தது உங்களுக்கு N கிடச்சிரும். ஸோ உங்கள் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் சி. யாரெல்லாம் பண்ணீங்களோ வெரி குட். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ஓகே ஸோ சேம் நான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ பார்க்கலாம் ஆன்சர். ஃபர்ஸ்ட் இந்த ஏபிசி ரொம்ப ஈஸியாக பார்க்கும்போது அவர் சேம் லைனில் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இதில் மாட்டிடாதீங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் A, இங்கே சி, இங்கே F, அடுத்தது கேட்டிருக்கேன் இங்கே O. ஏலேருந்து சிக்கு பாருங்கள். ஏலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு சி வரும் ரைட். பியை விட்டுட்டோம், சி வந்துருச்சு. இப்போ சிலேருந்து சியை பாருங்கள். சிலேருந்து F வருது. F வருதா? இது என்ன ஆர்டர்? ரூல் நம்பர் 5 பாசிட்டிவ் கண்டினியூஸ் ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பாசிட்டிவ் கண்டினியூ ஆர்டர் படி F வருதா? Fக்கு அப்புறம் சிலேருந்து Fக்கு தான் 2 +2 ஆகுது ரைட். இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லுங்கள், Fக்கு அப்புறம் என்ன நம்ம 2 ப்ளஸ் இங்கே +1 பண்ணிக்கோ, இங்கே +2 பண்ணிக்கோ. நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே +3 பண்ணியிருந்துருக்கணும் ரைட். 1 2 3. இப்போ Fக்கு அப்புறம் 3 என்னது? 3வது J வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்ஷன் நம்பர் B, ஆப்ஷன் நம்பர் C நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு ரைட்டா? இப்போ அடுத்தது நம்மள்ட்ட 2 J இருக்குது. இப்போ அதனால நம்ம இதை நம்ப முடியாது. ஓகே இதான் கரெக்டாக இருக்கணும். ஸோ 2 நிமிஷம் நான் இதை ரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் B அப்புறம் C எலிமினேட் ஆகிடுச்சு.
ரைட். இப்போ நம்ம ஆப்ஷன் நம்பர் ஏ அண்ட் டிலேருந்து பார்க்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம எடுக்க போகிறது செகண்ட் லெட்டர் பிஇஐடி. ஸோ பிலேருந்து இ. பிக்கு இக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள், +2 வித்தியாசம், ரைட். அடுத்தது சிலேருந்து ஐக்கு என்ன வித்தியாசம், சிலேருந்து ஐ +3 வித்தியாசம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 2 3. அப்போ இதுவும் கண்டினியூஸ் ஆர்டர் 4 பண்ணுவோம், ரைட். ஐலேருந்து 4, JKLM. அடுத்தது ஆப்ஷன் என். யாரெல்லாம் ஆப்ஷன் நம்பர் டி செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பர், நீங்கள் கிரேட், செமையாக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 5 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நம்ம இப்போ முன்னாடி போவோம். ஸோ இப்போ வர்றது கொஸ்டின் நம்பர் 7. சேம் உங்களை நான் டைம் தரேன், ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும். நீங்கள் முன்னாடி டேஷாக போட்டுக்கிறதுனால அதற்கு போயிடாதீங்க. கொஸ்டின் நம்பர் 7ல் நீங்கள் இந்த கொஸ்டின் நம்பரை கண்டுபிடிக்கணும், கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுவோமா? இப்போ FKP, ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப், அப்புறம் கே. எஃப்க்கும் கேக்கும் வித்தியாசம் பாருங்களே, 1 2 3 4 லெட்டர் ப்ளஸ் பண்ணால் கே வருது, ரைட். இப்போ அடுத்தது பிலேருந்து கே பண்ணோம்னா +4, ரைட். இப்போ இது கண்டினியூஸ் ஆர்டர், ரைட். கண்டினியூஸ் ஆர்டர்னால் பாசிட்டிவ் ஆர்டர் வந்துச்சு, +4 +4 +4. அப்போ இங்கே +4 பண்ணோம்னா இது ரூல் நம்பர் 2. ஓகே, பிலேருந்து +4 பண்ணோம்னா QRST. அடுத்தது ஆப்ஷன் வரும் U வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே U இருக்குது, அதனால் நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணவே முடியாது, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த லைன். ஸோ நான் erase பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது HMR, ரைட். 3 வார்த்தை. ஸோ HMRல ஸோ ஹெச் பார்த்தோம்னா ஹெச் விட்டு இங்கே நம்ம நம்பர் யாவும் முக்கியம் இல்லை, நம்ம சீரீஸ் தான் முக்கியம், ரைட். ஹெச்லேருந்து எம்முக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே +4 ஆகுது. ஐ திங்க் நீங்கள் பார்க்க முடியும், +4, ரைட். அடுத்தது எம்லேருந்து ஆர் விட்டு +4 சேம். அப்போ ஆர்லேருந்து அடுத்த +4 பண்ணோம்னா என்ன வரும், STUVW. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் W. ஸோ இங்கே நம்மகிட்ட எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஏ இல்லை, பி இல்லை, சி இல்லை. யாரெல்லாம் ஆப்ஷன் நம்பர் டி செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சூப்பர் கிரேட். ஸோ இப்போ நம்ம போகலாம் அடுத்த கொஷனுக்கு. ஸோ அடுத்த கொஷின் சேம் டைமிங் நான் தரேன், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐ திங்க் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொஷின் பார்க்கலாமா? ஸோ BG கொஷின் மார்க் Q. ஓகே, BG. ஸோ பிக்கு ஜிக்கு வித்தியாசம் பாருங்களே, பிக்கு ஜிக்கும் 3 4 +4 வித்தியாசம், ரைட். இப்போ நீங்கள் நடுவில் என்ன சார் சீரீஸே இல்லையே, அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் சிம்பிளாக இங்கே +4 வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் 4 வச்சு பாருங்கள். ஓகே, +4 வச்சு பார்த்தீங்கன்னா ஜிலேருந்து HIJK இங்கே வர போகிறது L. ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் L இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் அப்பையும் நீங்கள் +4 L பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு Q சீரீஸ் வந்து செட் ஆனிச்சுன்னா அப்போ நீங்கள் கண்டுறது கரெக்ட். Lலேருந்து 4 ப்ளஸ் பண்ணும், MNOP. அடுத்தது வருது Q. ஸோ நம்ம +4 பண்ணது சீரீஸ் கரெக்ட். ஓகே, இது கண்டினியூஸ் ஆர்டரில் தான் இருந்துருக்கு, பாசிட்டிவ் ஆர்டர் ரூல் நம்பர் 2ல். ஸோ அடுத்தது திருப்பி எல்னால் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இங்கே ஆப்ஷன் நம்பர் பி, ஆப்ஷன் நம்பர் டி கேன்சல். அடுத்தது DI கொஷின் மார்க், அப்புறம் ஐக்கு அப்புறம் இங்கே S. ஓகே, டிலேருந்து ஐக்கு பாருங்கள், டிலேருந்து ஐ 1 2 3 4. ஸோ +4 would சேஞ்ச். ஸோ ஐலேருந்து திருப்பி 1 2 3 4 இங்கே வர்றது N. இப்போ Nலேருந்து 1 2 3 4. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு 4 4 வருது. ஸோ நம்மளுக்கு இங்கே வர வேண்டியது N. ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரியுது, ஆப்ஷன் நம்பர் ஏ கேன்சல் ஆகிடுச்சு, ஆப்ஷன் நம்பர் சி தான் ரைட் ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பண்ணீங்களோ சூப்பர் கிரேட். ஸோ வாங்க அடுத்த கொஷனுக்கு போகலாம். ஸோ அடுத்த கொஷின் நம்பர் 10. ஸோ ஐ திங்க் இதான் லாஸ்ட் கொஷின், இல்லை இன்னொரு கொஷின் இருக்குது. ஓகே, சேம் நான் டைம் தரேன், ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்களா? ஐ திங்க் இந்த கொஷனில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 4 லெட்டர் தந்துட்டாங்க, இங்கே 3, இங்கே 3 தான், ஆப்ஷனே 3 தான். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ LDF, ரைட். எல்லேருந்து டி, எல்லேருந்து மைனஸில் போகுது, ரைட். 1 2 3 4 5 6 7. ஸோ -7, ரைட். இப்போ டிலேருந்து F. ஸோ ஐ திங்க் இந்த கொஷின் ஏதோ தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சீரீஸே ஃபாலோ பண்ண மாட்டேங்குதே. ஸோ ஐ கெஸ் கொஷின் நம்பர் 10 இஸ் ராங். ஏன்னா இங்கே நம்மளுக்கு 4 தந்துட்டு இங்கே 3 தந்துருக்காங்க. மேபி இந்த சீரீஸ் ஏதோ தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேருந்து -7 ஆகுது, இங்கேருந்து +2 ஆகுது, +1 ஆகுது, ரைட். அதனால் நம்ம இந்த இதில் ஏன்னா ப்ராப்பரான சீரீஸ் ஃபாலோ பண்ணல, அதனால் நம்ம ஷியூரிட்டியாக சொல்ல முடியாது, ரைட். ஸோ நம்ம கொஷின் நம்பர் 10 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஷனுக்கு போகலாம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின். இன்றைக்கி லாஸ்ட் கொஷின் இது. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் எடுப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த கொஷனை. NHP, Nலேருந்து ஹெச்சுக்கு போங்க, மைனஸ் பண்ணுங்கள். N முதல் பின்னாடி வருது, சாரி ஹெச் பின்னாடி வருது Nக்கு. அப்போ இங்கேருந்து 3 2 5. ஸோ இங்கேருந்து -5 ஆகுது, ரைட்? -5. இங்கே ஹெச்லேருந்து பிக்கு போகுமா? ஹெச்லேருந்து பி 3 2 5. ஸோ இங்கேயும் -5. ஐ திங்க் இதை -5 சீரீஸ் ஃபாலோ பண்ணுது. பிலேருந்து -5 இங்கே தான் கேமே. ஸோ பிலேருந்து -5னா ஏக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஜெட்டுக்கு போயிடும், ரைட்? ஏலேருந்து ஜெட்டுக்கு போகிறோம். சாரி. ஸோ 1 2 3 4 5. அப்போ இங்கே என்ன ஆப்ஷன் வருது? வி வருது. ஐ கெஸ் எல்லாருமே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்ஷன் நம்பர் AC அப்புறம் D எலிமினேட் ஆகிடுச்சு. நம்ம ரைட் ஆப்ஷன் D. ஐ திங்க் இதுக்கு மேலே கொஷின் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின் நினைக்குது. ஐ திங்க் இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.